ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். நம்மளோட 30 days 3 kg வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்றைக்கி வந்து டே 20 ஆகிடுச்சு. டே 20 எனக்கு என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 75.300 இருக்கேன். நான் வந்து 1 கிலோ குறையும்னு எதிர்பார்த்தேன், பட் குறையலை. இந்த 10 நாளாக பார்த்தீங்கன்னா பயங்கர மைக்ரைன், தலைவலி, நிறைய ஆர்டரு, சரியாக டயட்டை கொண்டு போக முடியலை. உண்மையாக திணறிட்டு இருந்தேன். இந்த தலைவலி வர்றப்போ பயங்கர கிரேவிங்ஸ் இருக்கும். மைக்ரைன் தலைவலி வர்றப்போ அது வரவங்களுக்கு தெரியும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த 10 நாள் கொண்டு போகிறது. எதனால் இப்படி மறுபடியும் ரொம்ப போட்டு படுத்தி எடுக்குதுன்னு எனக்குமே தெரில. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட் எடுக்கணும், ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி தானே இருக்குது நம்மளோட லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இருக்கலாம், தெரியலை. அப்புறம் வெளிச்சம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு வெளிச்சம் பார்த்தா தான் வரும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் மைக்ரைன் தலைவலி. எனக்கு வந்து வெளிச்சம் பார்த்துச்சுனாலும் சவுண்டு கேட்டுனாலும் வரும். ஆனால் முதல்ல வெளிச்சம் பட்டுச்சுன்னா எங்கே இருந்தால் இந்த தலைவலி வரும்னு எனக்கு தெரியாது. டேப்லெட் எடுக்கிறேன், பயங்கர கிரேவிங்ஸ் இருக்குது. எல்லாமே எப்படியோ இந்த நாட்களை வந்து தள்ளி விட்டுட்ருக்கேன். ஸோ வெயிட்டு செக் பண்ணியிருந்தேன். வெயிட்டு வந்து 75.300 இருக்கேன். நான் 74 சம்திங் வருவேன், 1 கிலோ குறையும்னு எதிர்பார்த்தேன். பட் ஒரு 300 ஒரு 400 கிராம் குறைஞ்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். பட் முடியலை. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கு போகிற வழக்கம் போல் தண்ணி குடிச்சிருந்தேன். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு கப்பு டீ இனிப்பு இல்லாமல் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து காலை உணவுக்கு கொஞ்சம் பப்பாயா சாப்பிட்ருந்தேன். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன், அங்கேருந்து திருப்தியாக சாப்பிட்டேன். மறுபடியும் நாளைக்கு வெயிட்டு கூடும். இப்போல்லாம் முன்னெல்லாம் டயட்டில் வர்றதுக்கு முன்னாடினா டயட்டில் வந்த டைம் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தேன்னா சீக்கிரம் வந்து ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளால் ஃபங்க்ஷன் அவாய்ட் பண்ணவும் முடியலை. அங்கே போனால் சாப்பிடாமலும் வர முடியாது. கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடலன்னா ஏன் சாப்பிடல, என்ன ஆச்சு, டயட்டுன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து நம்மளோட சொசைட்டி இன்னும் மாறலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் எப்போவாது ஒரு முறைக்கு, நான் ரொம்ப ரேராக ஃபங்க்ஷனுக்கு போகிற ஆள். ரொம்ப டெய்லி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். ரொம்ப ரேராக ஃபங்க்ஷனுக்கு போவேன். ரொம்ப வேண்டப்பட்டவங்க, தவிர்க்க முடியாத ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்போ போவேன். அங்கே போய் உட்காந்து நான் சாப்பிட மாட்டேன், வீம்பு பிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. எனக்கு சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. முதல் தடவை வாங்கின சோறு தான், அந்த கூட்டு பொரியல் எல்லா ஐட்டம்ஸும் வச்சு திருப்தியாக சாப்பிட்ருந்தேன். பாயசம் குடிச்சிருந்தேன், பருப்பு பாயசம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நாளாகிடுச்சு. இப்போ அந்த பாயசம் பார்த்தா இப்போ என்னன்னு தெரில, பயங்கர கிரேவிங்ஸ் ஆகுது. நாம் வீட்டில் எவ்வளோ தான் வச்சாலும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்போ அங்கே இருக்க பாயசம் பார்க்குறப்போ ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகும். அதுவும் எங்கள் ஊரில் பருப்பு பாயசம்னு ஒன்று போடுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கொஞ்சம் கேக் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு எனக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சாயங்காலம் போல் வீட்டுக்கு வந்தேன். தலைவலின்னா அப்படி ஒரு தலைவலி, அப்படி படுத்தி எடுத்துடுச்சு. அப்புறம் ரொம்ப நாளாக அந்த குனாஃபா சாக்லேட் வந்து சேல்ஸுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். துபாய் ஸ்பெஷல் குனாஃபா சாக்லேட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்த டைம் யோசித்தது முடியலை. இப்போ வந்து நான் அந்த ரெசிப்பியை பண்ணி பார்த்து எனக்கு சூப்பராக வந்துச்சு. சும்மா டேஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா இருக்குது. செஞ்சுட்டேன். உங்களுக்கு இந்த குனாஃபா சாக்லேட் வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்து ப்ராடக்ட்டை கொரியர் பண்ணலாம், கொரியர் சர்வீஸ் கூட இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சோண்டு சிக்கன் மட்டும் சாப்பிட்டுட்டு என்னோட டின்னரை முடிச்சிருந்தேன். அடுத்த 10 நாள் முடிகிறப்ப, அதாவது 30வது நாள் என்னோட கரெக்டான வெயிட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கூடவே என்னோடய எக்ஸசைஸ் வீடியோ 2 நாள் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளவுதான். என்னோட டே எப்படி தான் போச்சு, உங்கள் டே எப்படி போச்சு? என்னோட டே இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களோட டே எப்படி போச்சு? உங்களோட வெயிட் என்ன இருக்குது? வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்களா? டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? 30 நாள் கரெக்டாக என்னால் வீடியோ போட முடியலை. ஆனால் நான் வீடியோஸ் வந்து என்னோடய வெயிட்டை கண்டிப்பாக உங்களுக்கு காமிப்பேன். நான் சொன்ன மாதிரி தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.